நம்மளை சுற்றி ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் பணக்காரங்க மாறி செலவு பண்ணுவாங்க. ஆடம்பரமாக கடனை வாங்கி ட்ரெஸ் ஆகட்டும், கை கேஜெட்ஸான மொபைல் ஆகட்டும், ஒரு பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், இல்லை வெளியே போனால் செலவு பண்ணுறதாகட்டும், நம்ம வெளியிருந்து பார்க்குறவங்க நம்மளை பணக்காரனா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு மாத கடைசியாகி ஒரு லோன் வாங்கி இன்னொரு லோன் கட்டிட்டு கந்து வட்டிக்கு வாங்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறப்ப தலைமறைவாக இப்படி நிறையா பர்சன்ஸ் இப்போ 100க்கு 99 பேர் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்க. இது இல்லாமல் ஆன்லைனில் ஆப்பில் வந்து கடன் வாங்கிறது, அப்புறம் ஆன்லைன் கேம் விளையாடுறதுக்காக கடன் வாங்கிறது, இந்த மாதிரி நிறையா கடன்கிறது வாங்கிட்டு வட்டியோடு கட்டுறப்ப எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வில் இல்லை. அந்த நேரத்துக்கு அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடன் வேணும். அதை யார் கொடுத்தா என்ன, முகம் தெரியாத ஒரு ஆப் கொடுத்தா என்ன, யார் கொடுத்தா என்ன கொடுத்து வாங்கிட்டு அல்லல் படுற நிறையா பேர்த்த நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளோட வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, நீங்கள் ஒரு ஜாபை மட்டும் நம்பி போயிட்டு இருந்தீங்கன்னா